ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே வலுவை தரக்கூடிய உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் அதுக்கு காப்பிடி அளவுக்கு முழு தோலுள்ள உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதை நம்ம எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுக்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும். கரிஞ்சிடாத அளவுக்கு பார்த்துக்கணும். இது நம்மளுக்கு செவந்துருச்சா இல்லையான்னு சும்மா 1-2 எடுத்து நம்ம லேசாக நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா உள்ளார வந்து செவந்துருக்கணும். அதை மாதிரி இருந்ததுன்னா அது நல்லாவே வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போது அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். படபடன்லாம் பொரியாது, பச்சரிசிங்கிறதுனால லேசாக அப்படியே பொரிஞ்சு ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வரும். அது மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வேணும்னா 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை ஏலக்காய் தூளாக இருந்ததுன்னா அதையும் நம்ம கஞ்சி செய்யும்போது நம்ம சேர்த்து கஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கலாம். சளிக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் குறப்பாகவும் கொஞ்சம் நைஸாகவும் அப்படியே நம்ம கஞ்சி வச்சுக்கலாம். அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ காய்ச்சின பால் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க கஞ்சி பவுடரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக துளியோண்டு உப்பு, இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக. அப்புறம் தேவையான அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். நம்ம கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது போக பத்தாததுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது கட்டியில் கரைக்கிறதுக்கு, ஏன்னா நம்ம கொஞ்சம் குறப்பு இதெல்லாம் கலந்து தானே இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நம்மளுக்கு கட்டியாக இருக்கிறது டக்குன்னு இப்படி கலந்தாலே கரைஞ்சி வந்துடும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா அப்படியே பொங்கி வரும். பொங்கி வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது வாசனைக்காக நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடி இருந்ததுனாலும் சுக்கு பொடி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதே இந்த மிக்ஸை வச்சு இந்த பவுடர் வச்சு நம்ம உளுந்து களி கூட செய்யலாம். நம்ம சேனலில் கூட உளுந்து களி எப்படி செய்கிறதுன்னு கூட வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக செஞ்சு சாப்பிட முடியலன்னா நம்ம இந்த மாதிரி உளுந்து கஞ்சியாக வச்சு குடிக்கலாம். ரொம்பவே இதுவும் ஹெல்த்தியானது தான், டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவல் தூவி சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா பவுடராகவும் கொஞ்சம் குறப்பாகவும் இருக்கும்போது இந்த கஞ்சி சாப்பிட சூப்பராக இருக்கும்.